கர்த்தருடைய வார்த்தை நேரம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம். வெயில் காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம வெயிலில் முடிஞ்சளவு நீங்கள் சீக்கிரம் வரும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கடவுளுடைய வார்த்தை நேரம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா 1வது வசனம் படிக்கும்போது நீங்க என்ன போகுதுன்னா, கர்த்தாவே என்னை காப்பாற்றும் அப்படின்னு தொடங்குறார். கர்த்தாவே என்னை எல்லா இக்கட்டுக்கு என்னை காப்பாற்றுன்ற ஃபர்ஸ்ட் வசனம் அப்படி தொடங்குது. ஆனா 8வது வசனம் வரும்போது என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். பிரச்சனையை முன்பாக வைக்கல, யாரை முன்பாக வச்சிருக்கேன் சொல்லுங்க? கர்த்தரை முன்பாக வச்சிருக்கிறேன். கர்த்தரை முன்பாக வச்சுட்டு பிரச்சனையை பின்னாடி தூக்கி போட்டுருணுமா? சொல்லுங்க. கர்த்தரை முன்பாக வச்சு நீ ஃபுல் மெசேஜ் தான் பேச போகிறோம். கர்த்தரை முன்பாக வச்சுட்டு பிரச்சனையை பின்னாடி தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சனையை முன்னாடி வச்சுட்டு கர்த்தரை எங்கே தூக்கி போட்டுருவோம்? சொல்ல எங்கே தூக்கி போடுவோம்? பின்னாடி தூக்கி போட்டுருவோம். அவர் கிடக்கிறாருப்பா அப்படின்ட்டு பின்னாடி வச்சிருவோம். ஃபஸ்ட்டு பிரச்சனையை தான் பேசியிருப்போம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, ஆரம்பிக்கும் போது என்னை காப்பாற்றும் அப்படின்னு தொடங்கின ஒரு மனுஷன் அவர் சொல்கிறாரு, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்னாடி வச்சுருங்க. அதனால் நான் பிரச்சனையை நோக்கி பார்க்க மாட்டேன். கோ ஃபார்வர்ட். எப்பொழுதுமே நான் கடவுளை தான் பார்க்க போகிறேன், அவரை தான் நான் பார்க்க போகிறேன். டெய்லி எழுந்தோன்னே என்னுடைய பிரச்சனையை நான் எடுத்து பிரச்சனையை நான் பேச மாட்டேன். கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறேன்னா அதை குறித்து தியானம் பண்ணி கொண்டிருப்பேன்டார். இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் கடவுள் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை சொல்லுவீங்க. சொல்ல மாட்டீங்களா? சார் இவங்களுக்குலாம் என்னங்க பிரச்சனை அப்படின்னு நீ நினைப்பீங்க. அவங்கள போய் நீ கேட்டு பாருங்கள். யாரை போய் கேட்டு பாருங்கள். காரில் BMW காரில் ஒருத்தவங்க போகிறான்னா நீ என்ன நினைப்பீங்க? BMW காரில் ஒருத்தர் போகிறார், இல்லை பெரிய காரில் ஒருத்தர் போகிறாரு, நீங்கள் 2 வீலரில் போகிறீங்க, நீங்கள் அவங்கள பார்த்து என்ன நினைப்பீங்க? சார் என்னம்மா காரில் போகிறா சார், அவருக்கெல்லாம் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் அவரை போய் கேட்டாலும் சொல்லுவார், சார் காரை வாங்கிட்டேன், இந்த லோனை எப்போ அடைப்போன்னு பெருந்தொல்லையாக இருக்குது. காரை வாங்கிட்டு இந்த லோனை அடைக்கிறதுக்கே என்ன திங்க் பண்ணி ஓட்டின்னு இருக்கேன். நீங்கள் இப்போ ஆள் ரொம்ப பெரிய பெரிய ஆள் நினைப்பீங்க நீங்கள். ஆனால் அந்த ஆளுங்களை போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை சார். ஆனால் நீ பிசாசு பல வேலையில் உங்களை வேஸ்ட்டுன்னு நீங்கள் ஒன்றுத்துக்கு லாக்கியில், நீ ஒரு குப்பை ஒதுக்குன்னு லாக்கிலன்னு சொல்லி உங்களை டிப்ரெஷனில் கொண்டு போய் பிசாசு வச்சுருவான். சொல்லுங்கள், என்னென்ன காரியங்கள்லாம் வந்தாலும் நான் எப்பவுமே எதை எடுத்து பேச போகிறேன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த பிசாசின் காரியங்களை எடுத்து நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். பிசாசு டெய்லியும் உங்களுக்கு லெட்டர் போட்டுக்கொண்டே இருப்பான். உங்களுக்கு தவறாமல் உங்களை மறக்காமல் லெட்டர் போடுறது யாருங்க? லெட்டர் டெய்லியும் அவன் ஒரு லெட்டர் உங்களை போட்டு போவான். நீங்கள் சிரிச்சிங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று உள்ளே போட்டு போயிடுவான். அவனுடைய வேலையை அவன் கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறான். ஆனால் உங்கள் வேலை என்னென்னா லெட்டரை எடுத்து கிழிச்சு போட்டுக்கணும். லெட்டரை எடுத்து பெருசாக வச்சுருக்கக்கூடாது. இப்போ SMS லெட்டரை மாற்றிடும். உங்களுக்கு டெய்லி பிசாசோ ஒரு SMS அனுப்பிச்சுனே இருக்கான். நீ சந்தோஷமாக இருக்கிறியா, நீ எதுக்கு சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு ஏதாவது கவலைகளை உள்ளே அழுத்தி கொண்டே இருப்பான். இங்கே ஃபுல் மெசேஜ் நம்ம தான் நீ பேச போகிறோம். சொல்லாமா, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன சொல்றேன்? அசைக்கப்பட மாட்டேன். கடவுள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். இதை குறித்து தான் நீங்கள் ஃபுல் மெசேஜ் நம்ம பார்க்க போகிறோம். பாரு என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மனிதன் எப்பொழுதும் பிரச்சனையை பார்த்து கொண்டதானா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். சொல்லலாம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். சொல்லலாம், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். எப்பொழுது ஏதோ கடவுளை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமும் 14வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நம்ம அப்படியே எடுத்து பொறுமையாக வாசிக்கலாம். பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எத்தனை பேர் பைபிள் வச்சுருக்கீங்க? பைபிள் எடுத்துட்டு பைபிளை திறந்து என்ன பண்ணணும், அதை பார்க்கணும். பாருங்கள், பைபிளை திறந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பைபிளை உட்காந்து அதை வாஞ்சியோடு என்ன பண்ணணும் பார்க்கணும். எத்தனை பேர் பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளைனாக இருக்கும், ஒரு கிறுக்கிலே இருக்காது பைபிளில். அதில் அண்டர்லைன் பண்ணி வச்சு என்ன பண்ண டெய்லியும் படிக்கணும். பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போறாங்க. இதுக்கு முன்னாடி வசனம் நான் படிக்கல, ஏன்னா நிறைய டைம் நான் படிச்சிட்டோம்.
முன்னாடி வந்து பிரச்சனை செங்கல் இருந்துச்சு, செங்கடலை கடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க சந்தோஷமா போயிட்டு இருக்காங்களேன்னு பார்க்கும்போது பார்த்தா பின்னாடி எனிமி கேம்பே வருது, பின்னாடி பார்வோனின் சேனை பின்னாடி துரத்து வருது. இப்போ கடவுள் சொல்றாரு, பார்வோன்னு சொன்னேன் பிரச்சனை எப்பயுமே உன்னை பின்தொடர்ந்து வரும், உன்னை பின்தொடர்ந்து வருகிற அந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்காத, கோ ஃபார்வர்ட், என்ன பாருன்றார், என்ன நோக்கி பார்த்துட்டு நீ போயிட்டே இருன்றார். படிக்கலாம் பாருங்க. அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து, வாழ்க்கையிலே முதல் தடவை ஜலம் வந்து மதிலாக நின்றது. இது வரைக்கும் சரித்திரத்திலே இல்லாத அளவு. அது வந்து எப்படி மதிலானதுன்னா ஐஸ் கட்டி போல ஆயிடுச்சான் பாருங்க. அவர் ஃப்ரீஸ் பண்ணிட்டாராம் கடவுள். கீழ்காட்டுறேன்னா குளிர்ன்ற காற்றை அமுச்சு கடவுள் வந்து செங்கடலை ஃப்ரீஸ் பண்ணிருக்காரு. அப்படியே ஐஸ் கட்டி போல இருக்குது அப்படியே செங்கடல். இதை மாதிரி ஒரு அதிசயத்தை பார்த்தா எப்படி இருக்குன்றீங்க? எவ்வளோ பெரிய அதிசயம் கத்த செஞ்சிருக்காரு. அப்புறம் செங்கடலே அப்படியே இருக்குது. இதில் என்ன ஒன்றுன்னா, அந்த செங்கடலில் நடக்கிறது தான் விசுவாசம் தேவை. டப்புன்னு மூடிச்சுன்னா என்ன வருது? நடந்து போயிட்டே இருக்கும்போது டபார்னு மூடிச்சுன்னா என்ன வருது? அது ஒரு பெரிய விசுவாசம் தேவை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிற இந்த முதல் ஆள் போகிறதா ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. முதல் ஆள் போகும்போது எப்போ இவ்வளோ பெரிய மலை மாதிரி இருக்குது, டப்புன்னு வேணும் மூடிச்சுன்னா என்ன வருது? அந்த பயத்திலே போயிட்டுருக்காங்க. நல்லா கவனிப்போம். எனக்கு முன்பாக கடவுள் போகிறபடியினால் எனக்கு பின்பாக இருக்கிற பிரச்சனையை நான் சிந்திக்க தேவையில்லை. நாளைக்கு எப்படி என் கடனை அடைப்பணும், நாளைக்கு எப்படி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நடத்தணும், நாளைக்கு எப்படி என் பிள்ளைகளுக்கு கடனை எப்படி கல்யாணத்தை நான் பண்ணுவனோ, நாளைக்கு எப்படி நான் வீடு கட்ட எனக்கு காசு தேவைப்படுமோ, எப்படி நான் சாப்பிடுவனோ என்று சொல்லி எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நான் கடவுளை நோக்கி பார்க்கிறபடினால் எனக்கு பின்பாக நடக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இங்கே தான் அந்த வசனம் சொல்லுது பாரு, எதை குறித்து கவலைப்படாதுன்றார். டெய்லி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கர்த்தரை மட்டும்தான். நான் அவரை மட்டும் பார்க்குறேன், என் தேவை எல்லாத்தையும் கர்த்தர் சந்திப்பார் இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் கடவுள் எப்படியாவது யாராவது ஒருத்தர் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அனுப்பிச்சுடுவார். அனுப்புறாங்க, கண்டிப்பாக அனுப்பிச்சுடுவார். தேவதூதர். நீங்கள் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து உட்காந்துருக்கும் போது சாரணம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஏதோ அவங்க ஊழியத்தெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, நான் சர்ச்சுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் பாஸ்டர். அவங்க தராங்களோ இல்லையோ அது அப்புறம் விஷயம். ஆனால் சர்ச்சுக்கு நான் ஒரு அமௌண்ட்டு தரணும். அவங்க இடம் சேல்ஸ் பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு நான் ஒரு அமௌண்ட்டை நான் தரணும் அப்படின்னு இன்ஸ்டண்ட்டாக கடவுள் என்ன பண்ணுறாரு என்கிட்ட பேசுகிறாரு. நான் கலங்கி சோர்ந்து போயிருக்கும்போது கடவுள் அவங்ககிட்ட பேசி அவங்க மனசில் என்ன பண்ணுறாரு, ஒரு சந்தோஷமாக நிகழ்ச்சியை கடவுள் நமக்கு தருகிற தேவன். அப்போ கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய காரியத்தை குறித்து நீ கவலைப்படாத, நான் உனக்கு செய்ய போகிறத நினச்சி நன்றி சொல்லிட்டு டெய்லி வந்தானே எனக்கு எப்படி நடக்கும் அதெல்லாம் நீ பார்க்காத, நான் உனக்கு செய்ய போகிற காரியத்தை திங்க் பண்ணி கொண்டு இருந்தார். இங்கே பாருங்க, படிச்சுட்டு வரலாம் பாருங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான. நீங்க செங்கடல் நடக்கும் போது பிரச்சனையும் கூட வந்துட்டே தான் இருக்கும். சொல்லுங்க, பிரச்சனையும் கூட. சில நேரத்தில் பிரச்சனையே எனக்கு வேணாங்க அப்படின்னா நீங்க இருக்க வேண்டிய இடம் எங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடாதுங்க. சொல்ல எங்கங்க? எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் அப்படின்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எது? என்ன ரொம்ப மௌனமாக இருக்கீங்க? சொல்லுங்கள், எந்த இடம்? எங்கம்மா? RIP அப்படின்னு எல்லாம் போட்டு ரெஸ்ட் இன் பீஸ். எங்கங்க? எல்லா கலர்லையும் போட்டிருக்கான் ரெஸ்ட் இன் பீஸ். நீங்கள் பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் அவன் சொல்கிறான் பாருங்க, கல்லறை தான் சார் நிம்மதியான இடம். இங்கே கல்லறையில் போய் நிம்மதியாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. சொல்லுங்கள், இந்த மெசேஜை முடிவுகள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கடவுள் வந்து உங்களை பிரச்சனையை வந்து ஜெயிக்கிறதுக்காக வச்சுருக்கார். பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நல்லா கவனிப்போம். இங்கே ஒரே ஒரு பிரச்சனை தான். நான் கடவுளை விட்டு பின்வாங்கி என் பிரச்சனையை பார்க்கணும் அப்போல்லாம் கலங்கி போக வேண்டியதான். கர்த்தரை பார்க்காம பிரச்சனையை பார்த்தீங்கன்னா கலங்கி அந்த இடத்துலேருந்து மேலே போக முடியாது. கடவுளை பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக போயிட்டே இருக்கலாம். படிக்கலாம் பாருங்க. கிழக்கு ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும். எப்படிங்க? அவன் பெரிய இருக்கிறதுல கோல்டுல வந்து 8 ஸ்போக்ஸ் வீல்ல வச்சிருக்கான். யாரு? இந்த செங்கடலில் வந்து கண்டுபிடிச்சாங்க பார்வோன் சேனையெல்லாம். அந்த குதிரைகள்லாம் எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டோம். செங்கடலில் மக்கள் கடந்து போகல அப்படிலாம் சொல்லும் போது உள்ளே போய் செக் பண்ணி இந்த 8 ஸ்போக்ஸ் வீல் வந்து செங்கடலில் கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க. நிறையா
சரி வீல் எடுத்தாங்க, குதிரையுடைய எலும்பெல்லாம் எடுத்துருக்குறான். குதிரையுடைய எலும்பு மனுஷன் இவன் நடுக்கடலில் எங்கேயா கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு இப்போ செங்கடலில் பிளந்தது உண்மை அப்படின்னு ஒன்று என்ன பண்ணாங்க, ரிசர்ச்சு பண்ணியிருக்காங்க பாருங்க. அவன் பார்வன் சொல்கிறான் 8 ஸ்போக்ஸ் வீல்னா தங்கத்தில் போட்டிருக்கானா பெரிய பெரிய ஆளுகளாம், அந்த மாதிரி வீலில் போயிட்டுருக்கானா. கர்த்தர் சொல்கிறாரு, அவன் ரதத்திலே வந்தாலும் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் நீ என்ன நோக்கி பார்க்குறபடினால் பிரச்சனைகள் உனக்கு முன்பாக சிதறடிக்கப்படுன்றாரு. டெய்லி அதை சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சொல்லுங்கள் செர்பபேலுக்கு முன்பாக தரைமட்டம் ஆகி போவான்றாரு. படிக்கலாம் பாருங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். சொல்றாங்க, எப்பா நம்ம போக முடியாது, கர்த்தர் அவங்களுக்கு விரோதமா என்ன நமக்கு விரோதமா யுத்தம் பண்றாரு, இனி அவன்கிட்ட எதிர்த்து நிற்க நம்மளால முடியாது. எப்பெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் நீங்க சொன்னீங்களோ, கர்த்தர் உங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவார். எத்தனை நம்புறீங்க? கர்த்தர் உங்களுக்காக வேலையை செஞ்சு முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக எல்லா அற்புதமான காரியங்களை கர்த்தர் செஞ்சு முடிப்பார். எப்பெல்லாம் கர்த்தரை நீங்கள் முன்பாக வைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் பிரச்சனையை பார்த்து கலங்க தேவையே கிடையாது. பாருங்க, படிக்கலாம் பாருங்க. 28 வரைக்கும் படிக்கலாம் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க எதிரி. என்ன பண்றது, கிட்ட வந்துட்டாங்க. கவலைப்படாத, நீங்க போயிட்டே இருங்க. சார் என்னால சமாளிக்க முடியல இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல, எப்படி தான் சமாளிப்பேன்னு தெரில அப்படின்லாம் கவலைப்படாது, நீங்கள் போயிட்டே இருங்க. நீங்கள் அமைதியாக இருங்க. உங்கள் பிரச்சனையை பார்த்து கவலைப்படாது, நீங்கள் போயிட்டே இருங்க. கடவுள் நோக்கி பார்த்து போயிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. என்ன சொல்றாரு பாருங்க, கையை நீட்டுன்றாரு. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. சொல்லுங்க, எப்பெல்லாம் எனக்கு முன்பாக நான் கடவுள் நோக்கி பார்க்கறனோ, பிரச்சனைகள் எத்தனை வந்தாலும் ஒரு பிரச்சனை கூட தப்பி போவதே இல்லை. எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாத்திட்டு வரோம். எதுவுமே என்னை மேற்கொள்ளாது. கடைசியில் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். சொல்லுங்க, எதுவும் என்னை மேற்கொள்ளாது, பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகும். எத்தனை பேர் இருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டுன்னு இருக்கீங்க? மெசேஜ் ஸ்லோவாக போகும்போது தூங்கிடக்கூடாது பாருங்கள். சில டைம்லாம் ரொம்ப மெசேஜ் ஸ்லோவாக போனால் நல்லா இருக்கு பாஸ், தாளாட்டுற மாதிரி இருக்குங்க. அப்படியே கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அலட்டாமல் அப்படியே கொடுங்க பாஸ்டர், நான் அப்படியே 3வது வனம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிலாம் போகக்கூடாது. நல்லா வசனத்தை நான் இப்போ நல்லா உற்சாகமாக கவனிக்கிறேன். வசனத்தை பார்க்கும்போது கவனிக்கிறேன். நீ ஃபுல் என்ன பேசிட்டு வரேன் சொல்லுங்கள், யாருக்கு தெரியுங்க அப்படின்றீங்களா? என்ன பேசிட்டு வரங்க சொல்லுங்கள், என்ன பேசிட்டு வரோம்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், நான் பின்னாடி பிரச்சனையை திரும்பி பார்ப்பதில்லை. இது ரோமர் 4ஆம் அதிகாரம் அடிக்கடி நம்ம படிக்கிறோம். அதை வசனம் சொல்லிடுறேன் பாருங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நம்புவதற்கு ஏது இல்லாதரும் இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவனுடைய சரீரம் செத்து போயிருந்ததை வசனம் சொல்றது. அவன் அந்த வசனம் படிச்சிடலாம் பாருங்க. நான் ரோமர் 4:19, ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 4:19. கிருபை டீச்சர் அவங்க இதில் இது படித்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த என்னாவது இருந்தாலும் மட்டும் ரொம்ப நம்ம சஸ்டெயின் பண்ணி நம்ம போகலாம் பாருங்க, படிப்பு பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை 18 உன் சந்ததி என்னாவது இருந்தான். அடுத்து வரும் 19 வரும். படிமா. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது. இந்த ஆபிரகாம் இந்த ஒரே ஒரு வசனம் பயங்கர ஸ்டேட்மெண்ட்டுங்க. டெய்லி எழுந்தோடனே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். எனக்கு முன்பாக வச்சுக்கிறேன் என்னன்னா, டெய்லி எழுந்தோடனே என்ன சொல்லணும், பேசணுமா? பிரச்சனை எனக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் நான் பிரச்சனையை பேச மாட்டேன், என் வாயை திறந்து. இங்கே நல்லா படிப்போம். அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. விசுவாசமா நீங்க விசுவாசத்தில் இருப்பில்லையா இல்லை அவிசுவாசியா அப்படின்றது நீங்க பேசுறத வச்சு தான் தெரிஞ்சிடும் பாருங்க.
பிரச்சனையை பார்த்தோன்னா என்ன பேசுறீங்க சார், எனக்கு இவங்க உதவி செய்யலாம், அங்கே உதவி செய்யலை, எனக்கு இவங்க கை விட்டாங்க, அங்கே கை விட்டாங்க, இவங்க பண்ணலங்க, இவங்க சரியில்லைங்க, அப்படி பேசுறீங்களா? இல்லைங்க, கர்த்தர் எப்பொழுது என் கூட இருக்காருங்க. யார் என்னை கைவிட்டா நான் ஏன் கவலை போடணும்? கர்த்தர் எப்பவுமே யார் கூட இருக்காரு? என் கூட இருக்காரு. எத்தனை மனுஷங்கள் என்னை கைவிட்டாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது இல்லைங்க. கர்த்தர் என் கூட இருக்காரு. எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக வச்சிருக்கேன், அவர் என் கூட தான் இருக்காரு. அப்படி பேசணுமா? எடுத்து வச்சுப்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். டெய்லி பிரச்சனை எண்ணக்கூடாதான். இங்க சொல்றாரு, பார்வோன் சேனை துரத்தி வருது, அதை எண்ணவே இல்லை. அவன் எதை என்றானா, கர்த்தர் எனக்கு முன்பாக போயிட்டு இருக்காருப்பா. கடவுள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறாரு. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வச்சிருக்கிறதுனால பின்னாடி வருகிற பார்வோன் சேனையை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. இங்கே ஆபிரகாம் சொல்றாரு, என்னுடைய சரீரத்தையோ சாராளுடைய சரீரத்தை நான் அதை எண்ணி அதை பேச மாட்டேன், நடக்காதுன்னு பேச மாட்டேன். நான் எதை எண்ணி பேச போறேன்னா, இந்த எல்லாத்த காட்டிலும் கடவுளுடைய வார்த்தை, சொல்லுங்க, எல்லாவற்றை காட்டிலும் கடவுளுடைய வார்த்தை பெரியது. எத்தனை பேர் பெரியது நம்புறீங்க? சொல்லுங்க. எல்லாம் பெருசா இல்லைங்க. ஏன் பெருசுங்க? வசனம் சொல்லுது பாருங்க, எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பவுல் சொல்றாரு, ரொம்ப அருமையாக சொல்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் எடுத்து வாசிப்போம். நம்ம இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் என்ன பேசுறோம்னா, பிரச்சனை நான் எண்ண மாட்டேன், கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறன்றதை நான் பேச போறேன். டெய்லி எழுதுன பிரச்சனை நான் பேச மாட்டேன். எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல இருந்து எல்லாம் எடுத்துங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. டெய்லி சொல்லுங்க. டெய்லி வந்து எதை பேசுறீங்க? சார், எனக்கு 1947 இப்படி நடந்துச்சிங்க, அப்படி நடந்துச்சிங்க. தோல்வியே குறித்து பேசி கொண்டிருக்கிற சிந்தனை வெளியே தூக்கி போடுன்றார் பவுல். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இப்ப நடக்க போறத பேசுங்க. தோத்து போனதை பற்றி பேசியிருக்காதீங்க. என் வாழ்க்கையில் நடக்கலை அதை பற்றி பேசாதீங்க. இப்போ என்ன கர்த்தர் செய்ய போறான்றதை பேசுங்க. ஆபிரகாம் எண்ணாதிருந்தான். எதை எண்ணாதிருந்தானா, சரீரம் செத்து போனதையும் சாராள் சத்தியம் அதை எண்ணலையா. அவர் எதை எண்ணி பேசியிருந்தாரா, கர்த்தர் எனக்கு செய்ய போகிறதே நினச்சி பேசி கொண்டுதார். டெய்லி சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, உங்கள் பிள்ளைங்க தேசத்தையே அசைக்க போகிறாங்க. இந்த பிள்ளைய தேசம் அசைக்கும் போது ஏன் சொல்கிறதே கேட்க மாட்டேறான். இவங்க போய் தேசத்தை போய் ஸ்கூல்லே மக்கு பையன் பேர் வாங்கியிருக்கான், இவன் போய் எங்கே சார் தேசத்தை அசைக்க போகிறான், படிப்பே வரலன்றாங்க. இல்லைங்க, உங்கள் பிள்ளை மேலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கூறுங்க, என் பிள்ளை தேசத்தையே அசைக்க போகிறான். அப்படி சொல்லி நீங்கள் பேச ஆரம்பிங்க. இங்கே வசனம் சொன்னது, பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பார்க்கிறேன். டெய்லி என்ன சொல்லுங்க, எதை பிரச்சனை எடுத்து வச்சு டெய்லி பேசுகிற, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, அதை ஸ்டாப் பண்ணிட்டு இனி என்ன நடக்க போகிறது டெய்லி எடுத்து வச்சு பேசுங்க. எப்படி இருக்க போறீங்க நீங்கள்? இன்னும் அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் எப்படி இருக்க போறீங்க சொல்லுங்க. 10 வருஷம் 5 வருஷத்தில் நீங்கள் எப்படி இருக்க போறீங்க? இவ்வளோதான் கேட்குறேன். 5 வருஷத்துல எப்படி இருக்க போறீங்க? இருக்கிறது அப்படியே தான் இருக்க போகிறோம் பாஸ்டர் அப்படின்றீங்களா? இன்னும் 5 வருஷம் எப்படி இருக்க போறீங்க நீங்கள்? 5 வருஷத்துல நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் எப்படி இருக்க போறீங்க? என்ன விஷயம் வச்சிருக்கீங்களா? என்ன இருக்க போகிற விஷயம் தெரியுமா? நீங்கள் டக்குன்னு சொல்லணும் பாருங்க. அடுத்த 5 வருஷம் எனக்கு நான் வச்சிருக்கிறேன். அடுத்த 5 வருஷத்துல பெரிய சர்ச்சை கட்டிவிடுவேன். இன்னும் 5 வருஷத்துக்குள்ளே பெரிய ஏக்கர் வாங்கிடுவேன். அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே பெரிய ஏக்கரை கட்டி முடித்து பெரிய லேண்ட் பண்ணி ப்ரேயர் கார்டனை, அது நடக்குதோ இல்லை நடக்க போகிறத பற்றி விஷயம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறேன். கையில் காசு இருக்காங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதில்லை. கையில் காசு இருக்குது, அதெல்லாம் அதை பற்றி இங்கே பேச்சு இல்லை. இங்கே நான் எதை பேசுகிறேன்னா, கடவுளுடைய வார்த்தை எடுத்து வச்சு பேசுகிறேன். அதை எண்ண மாட்டேன். என்கிட்ட எனக்கு பாக்கெட்டில் எடுத்து பார்த்துருக்க முடியும். பாக்கெட்டில் ஒன்றுமே காசு இல்லை. பாக்கெட்டில் எடுத்து வச்சு எண்ணிட்டு இருக்கும் போதில்லை. அதை எண்ண மாட்டேன். என் பேங்க் பேலன்ஸ் சொல்ல சார், பேங்க்கில் இவ்வளோதான் ஆகுது, அதை எண்ணி கொண்டு இருக்க மாட்டேன். அடுத்த 5 வருஷம் நான் எப்படி இருக்க போகிறேன், இயேசுவின் நாமத்தினால் இப்படி இருக்க போகிறேன்றத என்ன பண்ண இருக்க போகிறேன்றத சொல்லுங்கள். ஏன் நான் அப்படி சொல்லணுமா? இப்போ முக்கியமான டாபிக் வரும் போகிறேன். ஏன் நான் அப்படி சொல்லணுமா? இந்த உலகத்தில் சொல்லுங்கள், இந்த உலகத்தில் சத்தமாக சொல்லுங்கள், இந்த உலகத்தில் உபத்திரங்கள், இந்த உலகத்தில் உபத்திரம்
இது ரெண்டும் நம்ம அதிகமாக பேசுவோம். இந்த உலகத்தில் எனக்கு உபத்திரம் சார் அப்படின்றோம். எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல் மெசேஜ் என்ன பேச வரோன்னா, எந்த பிரச்சனை ஏன் எதிர்பார்க்க எது அதை நான் எண்ணி கொண்டு கூடாதான். வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். எல்லாம் எடுத்து வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் சொல்லுங்க, உலகத்தில் உங்களுக்கு, இதை நம்ம அடிக்கடி சொல்லலாம். ஏதாவது பிரச்சனை சொல்லும், உலகத்தில் உபத்திரம் உண்டுங்க. கடவுளே சொல்லிட்டாருங்க, உலகத்தில் உபத்திரம் உண்டு. நல்லா கவனிங்க, படிப்பு பாருங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். எல்லாம் கவனிக்கிறீங்களா? உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன். நல்லா கவனிக்கணும். யாருக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, யாருக்கு உபத்திரம் உண்டு? அந்த வசனம் திருப்பி பாருங்க. யாருக்கு உபத்திரம் உண்டு? நம்ம எடுத்து பேசிட்டு இருப்போம், உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டு இருப்போம். நல்லா கவனி, யாருக்கு உபத்திரம் உண்டா? ஒன்றுமே இல்லையப்பா சார், அங்கே தேடிதே பார்க்குறோம், ஒன்றுமே காணுமே அப்படின்னு சொல்கிறோம். உலகத்தில் தான் உபத்திரம் உண்டு, ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. எத்தனை சொல்கிறீங்க? நீங்கள் எந்த உலகத்தை சேர்ந்தவங்க சொல்லுங்க. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் இந்த உலகத்தில் இல்லை. அடுத்த வசனத்தில் நீ பார்த்தா சொல்லுது பாருங்க. எடுத்து வாசிப்போம். அதில் அப்படியே படிச்சு வரும் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 14 to 16 வரைக்கும் வாசிக்கலாம் பாருங்க. 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 14 to 16. உலகத்தில் உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டுன்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க அல்ல. சொல்லுங்க, நான் இந்த உலகத்தை, எல்லாம் வாயில தின்னா சொல்லுங்க, நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன். நல்லா சாப்பிட்டு வந்திருக்க மாதிரி நிறைய வாயை தரக மாட்டேங்கிறீங்க. சில டைம் நல்லா பொங்கல் வடெல்லாம் சாப்பிட்டு வந்தோன்னா சர்ச்சுக்குள்ள அப்படியே டல்லாகிடக்கூடாது. சொல்ல, இந்த உலகத்தை நான், உலகத்துக்கு தான் உபத்திரம் உண்டு, நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல. நல்லா எடுத்து வாசிக்கலாம், படிக்கும் பாருங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்களும் உலகத்தார் அல்ல. சொல்லுங்க, நீங்க எந்த உலகத்தார் கிடையாது? இந்த உலகத்துல தான் இருக்கிறோங்க. இந்த உலகத்தார் நீங்க கிடையாது. டெய்லி எழுதி வச்சுக்கணும். உலகத்தில் எனக்கு உபத்திரம்னு சொல்லக்கூடாது. நீங்க இந்த உலகம்னா உலக மக்களுக்கு, உங்களுக்கு கிடையாது. நீங்க எந்த மக்கள்? நீங்க எந்த கவர்மெண்ட்ல இருக்கீங்க? பரலோக கவர்மெண்ட் உங்க ஆளுகை செய்கிறது. எதோ நம்புறீங்க? உலகத்தில் இருக்கணும் தான் பிரச்சனை உடைய. நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல. நான் எந்த உலகத்தை சேர்ந்தவன்? என்னுடைய ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்குது. நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்லன்னு உங்க மனசுல வச்சுக்கணும். நல்லா படிக்கலாம் பாருங்க. 15. நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி. 14 ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க. 14 படிக்கலாம் பாருங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல. இதெல்லாம் அனலைன் பண்ணி வச்சுக்கணும். நல்லா அனலைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம எதை பேசுகிறோம்? இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுன்ற மட்டும் பெருசாக பேசியிருப்போம். இங்கே வசனம் சொல்லுது, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல. கடவுள் இந்த பூமியில் வந்தார், இந்த பூமிக்குரியர் அல்ல, அவர் பரலோகத்தின் தேவன் அவர். நான் இந்த உலகத்தான் இல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்களும் உலகத்தான் அல்ல. வசனம் சொல்லு, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த உபத்திரத்தை வச்சு எல்லாத்தையும் நீங்க எடுத்து பேசக்கூடாதான். நான் இந்த உலகத்தான் அடையாது, நான் என்னுடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது. எதுவும் நம்புறீங்க? டெய்லி வந்தோன்னே டெய்லி சொல்லணும். என்ன பேசணும்? நான் இந்த பூமிக்குரியவன் கிடையாது. பிரச்சனை பூமியில பார்க்கறேன், ஆனால் இந்த பிரச்சனையை மாத்துகிற பரலோகத்தின் பிள்ளை நான். நல்லா படிக்கும் பாருங்க. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி. நல்லா ஜெபம் பண்ணலாமா? நல்லா கவனிப்போம் பாருங்க. நம்ம ஜெபமே என்ன வரணும்? ஏசப்பா, பரலோகத்தை எப்போ பார்ப்போன்னு. பாட்டெல்லாம் இப்படிதான் இருக்குது. நம்ம பாடலாம் எப்படி போகிறோம்? எப்போ நான் மட்டும் வருவோம் ஆண்டவரே எப்போது நீங்கள் வருவீர். நிறைய பாட்டு போட்டுதான் அது சீக்கிரத்தில் வாரம் ஆண்டவரே. நல்லா நான் எப்போ அங்கே வருவேன் அப்படிலாம் கர்த்தர் சொல்கிறார். வாங்கின கடன்லாம் அடைச்சி முடிச்ச பிறகு தான் நான், ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கோ எல்லா கடனையும் செட்டில் பண்ணால் தான் நான் வரப்போகிறேன். எல்லா கடனையும் நீங்கள் கடன் வாங்கன்னு தெரிஞ்சால் வச்சிங்களேன். நீங்கள் கடன் வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா திடீர்னு ஆண்டோட வருகையில் இப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது சார், திடீர்னு ஆண்டவர் வந்தால் டக்குன்னு தூங்கி போயிடுவாராம் அப்படின்னு ஒரு இந்த பேங்க்லாம் தெரிஞ்சா வச்சிங்களேன், உங்களுக்கு பணம் கொடுப்பான்றீங்க சார். அவங்களுக்கு பணம் என்ன கொடுத்துட போகிறீங்க.
திடீர்னு ஆண்டவர் வந்து அவனா கூட்டின்னு போயிடுவாராம், அப்புறம் பேங்க்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறீங்க? இங்கே வசனம் சொல்கிறாரு, என்ன சொல்லுதான், நம்ம என்ன கேட்குறோம்? கர்த்தாவே எப்பொழுது நீர் வருவீர்? கர்த்தர் சொல்கிறார், நான் வரமாட்டேன், நீ இந்த உலகத்தில் இருந்து இந்த உலகத்தை ஜெயம் எடுக்கணுன்றார். நல்லா கவனிப்போம் பாருங்க, படிப்போம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் அவங்களுக்கு வேண்ட மாட்டேன். நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? கர்த்தாவே எப்பொழுது நான் பரலோகத்தை காண்பேனோ, எப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் வருவேனோ அப்படின்னு சொல்றோம். கடவுள் சொல்றாரு, நீ இந்த பூமியில இருந்தாலும் இந்த பூமிக்குரியவன் இல்லை, உன்னுடைய ஆட்சி பரலோகத்துக்குரிய ஆட்சி. நீ நினைச்சா இந்த பூமியை வெற்றிகரமாக மாற்றலாம், அவ்வளோ பெரிய அத்தாரிட்டி உன் கையில் கொடுத்துருக்கின்றார் கடவுள். நல்லா படிக்கலாம் பாருங்க. அவர்களை எடுத்துக்கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களை காப்பாற்றுகிற தேவன் கூட இருக்கிறார். நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்களாங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சொல்லலாம். இப்போ சொல்லணும், டெய்லி வந்து சொல்லணும். என்ன பேசணும்? நான் இந்த உலகத்துக்குரியவன். சொல்லுங்க, நான் இந்த உலகத்துக்குரியவன். அப்போ நீங்கள் எந்த உலகத்துக்குரியவங்க? அப்போ அழணுமா? அழக்கூடாது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து எடுத்து வாசிப்போம். நான் இந்த உலகத்துக்குரியவன் கிடையாது. நம்புறீங்களா? எத்தனை பேர் சொல்லி நான் இந்த உலகத்துக்குரியவன் கிடையாது. அப்போ தேவை வந்தோன்னா என்ன பண்ணணும்? தேவை வந்து என்ன பண்ணுங்க? உடனே வளையல் போகக்கூடாது, கம்மல் என்ன இருக்குதான்னு பார்க்கக்கூடாது, உடனே செயின் என்ன கலையில் எடுத்து வச்சிடலாமா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. அப்படிலாம் அப்படி தானே பார்க்குறோம் நம்ம. தேவை வந்தோடனே ஒருத்தர் பேர் சொன்னாராம், கடவுள் உன்ட்ட தாம்மா அமைச்சிருக்காரு, உன்னால தான் இந்த சால்வ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. யாரை போய்? வீட்டுக்கார் போய், ஒய்ஃபு, இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறது நீ தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார் போய் சொல்லியிருக்காரு. என்ன இப்படி சொல்கிறீங்கண்ணா? உன்னால தான் முடியும் அப்படின்னு சொன்னோம். அப்படியா? பண்ணிடலாம் அப்படின்னா. அப்போ நகையெல்லாம் கட்டி எல்லா நகையும் கட்டி இந்த வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். நிறைய பேர் பாருங்கள், நம்ம நேராக கண்ணு எங்கே போகுது? எல்லா நகைக்கு தான் போகுது. இப்படி தான் போகுது பாருங்கள், இப்படி போயிட்டு இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் இந்த பூமியில் கஷ்டப்படுறீங்க, ஆனால் நீங்கள் கஷ்டப்படணுன்னு கடவுள் சித்தம் அல்ல. ஏன்னா நான் இந்த பூமிக்குரியவன் கிடையாது. ஒருத்தர் வந்து அமெரிக்கா பக்கத்தில் ஒரு சின்ன நாடு, நல்ல பேர் மறந்துட்டேன், அந்த தீவுக்கு, அந்த ஒரு சின்ன தீவு, ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு போனார் அப்புறம் விசிட் பண்ணுறதுக்கு. அந்த நாட்டுக்கு போனால் யாருமே செருப்பு போடலாம் பாருங்கள். எல்லாம் சேத்துலையும் கீத்துலையும் எப்படி இருக்காங்க, வீடு எல்லா வீடும் குடிசையில் இருக்கான். எல்லா வீடும் எப்படி இருக்குது? குடிசையில் போயிருக்கான். ரொம்ப வீடே ரொம்ப பாழஞ்சு போயிருக்கு. வீடே ரொம்ப பாழஞ்சு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். ஃபுல் வீடும் அப்படி இருக்கான். பஞ்சத்தில் ரொம்ப அடிப்பட்ட மாதிரி இருக்கான் அந்த ஊரே. சொன்னால் என்ன இந்த ஊர் இவ்வளோ பஞ்சத்தில்? பக்கத்துலேயே அமெரிக்கா இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் அமெரிக்கா. ஆனால் இந்த நாடு எப்படின்னா பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்குது. என்ன நாடு இது இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு திரும்பி ஒரு டேர்ன் பண்ணி இப்படி வந்து பார்த்தா 10 ஏக்கரில் ஒரு வீடு சும்மா அப்படியே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குதான். புல் தரையோட, ஸ்விம்மிங் ஃபுல்லோட, பெரிய அடுக்குமாடி கட்டடத்தோட, பெரிய பெரிய ஐட்டக்கார உள்ள நிற்குதான். அவர் சொன்னார், சார் இவ்வளோ ஏழை மக்கள் மத்தியில் இந்த 10 ஏக்கரில் ஒருத்தர் இருக்கார், இவர் யாருங்க சார்? அவர் வந்து அமெரிக்கா அம்பாசிடர். யார் அவர்? அமெரிக்கா. அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் கிடையாது. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் சொல்லுங்கள்? அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? அவர் அமெரிக்கா சேர்ந்தவர். அவர் இந்த ஊர்ல இருந்தாலும், இந்த பஞ்சத்தில் இருந்தாலும், இந்த கஷ்டமான நாட்டிலே அவர் இருந்தாலும், அவருக்கு சப்ளை பண்ணுறது எங்கேருந்து? அமெரிக்காலேருந்து. அதனால் அவர் கஷ்டப்பட தேவையில்லை. இன்றைக்கி கடவுள் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த தேசம் பெரிய பஞ்சத்தில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த பூமியை சேர்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் உலகத்தான் அல்ல. உலகத்தில் தான் உபத்திரம் உண்டு, நீங்கள் உலகத்தான் கிடையாது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ என்ன பேசணுமா? உலகத்துடைய பிரச்சனையை எடுத்து வச்சு உலக பிரச்சனையே பேசி கொண்டிருக்கக்கூடாது. சொல்லுங்க, நல்லா கவனிக்கணும். வாழ்க்கைனாவே அப்படிதாங்க, குடும்பனாவே ஒரே பாடுதாங்க, இந்த வியாதி வந்துச்சு, இந்த வியாதி மாறாதுங்க, இது அப்படிதாங்க. இல்லைங்க, நீங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க, உலகத்தானுடைய பேசலாம். நீங்கள் இந்த உலகத்தை சேர்ந்த, என்ன சொல்றாரு? உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படின்றார் ஆண்டவர். நீங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்லை. அப்போ என்னுடைய உலகம் எது? சொல்லுங்க, என்னுடைய உலகம் எது? விட்டுருங்க ஐயா, நான் வேற உலகத்துக்கு போயிடுறேன் சொல்லக்கூடாது. எந்த உலகம் நான்? நீங்கள் எந்த உலகம் சேர்ந்தவங்க? அப்போ டெய்லி வந்தோடனே பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஜெபம் எப்படிங்க? பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்போ டெய்லியும் பரலோக ராஜ்யத்தை நீங்கள் கொண்டு வந்துடணும். இந்த பூமி நல்லா இருக்குன்னா, மினிஸ்டர் நல்லா இருக்கணும்னா, இந்த தேசம் பஞ்சத்தில் போகாமல் இருக்குன்னா, அது யார் கையில் இருக்குது? சொல்லுங்கள், யார் கையில் இருக்குங்க? சந்தோஷமாக சொல்லுங்கள், யார் கையில் இருக்குது? இன்னும் இவ்வளோ துக்கத்தோடு இருக்கீங்க இல்லையா? உங்கள் கையில் தான் இருக்குது. இங்கே பாருங்க, நல்லா கவனிப்பு பாருங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம். இப்போ நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்து உரியம் கிடையாது. நல்லா படிக்கலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க.
அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவோமானால் தாவிலை. அவனா சொல்றான், எங்க ஒரு வனாந்தத்துல கூட்டு வந்துட்டு கையில் இருக்கிற காசெல்லாம் காலியாக போச்சு, சாப்பாடு கையில் காசு இருக்குது, ஏன் வச்சிருந்தா சாப்பாடுலாம் காலியாக போச்சு, இங்கே கூட்டு வந்து எங்களை சாவடிக்க கொண்டு வந்துட்டீங்களா? வெறும் வனாந்திரம், கண்ணை திறந்து பார்த்தா ஒரு கடையும் கிடையாது. இப்படி யாரும் போயிருக்கீங்களா? ஏன்னாச்சும் வனாந்திரத்தில் நீ எவ்வளோதான் காசு இருந்தாலும் வனாந்திரமான இடத்துல நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்ணு கட்டின தூரத்துக்கு ஒரு கடை இல்லை, ஒரு செடி கொடி இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்க சொல்கிற அவங்க இல்லை சார், எப்படி எங்கள் வனாந்திரத்தில் கொண்டு வந்தீங்க, மீதி இருக்கிற காலத்தில் நாங்கள் எப்படி பிழைப்பது, சாப்பாடே இல்லையே எப்படி பிழைப்பது? நிறைய பேர் பிறந்து உலகத்தை பார்க்குறான், உலகத்தை பார்த்து உலகமான எண்ணத்தை பேசி கொண்டிருக்கிறான். சொல்லுங்கள், நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் எங்கே உரியவங்க? சொல்லுங்கள், நீங்கள் யாருங்க? தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவங்க. உங்களை காப்பாற்றுவதுக்கு கர்த்தர் எதை வேணாலும் செய்வார். நம்புறீங்களா? அடுத்த வசனமே சொல்லுது பாருங்க, படிப்போம் பாருங்க. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி. உங்களை பட்டினியா சாவடிக்கிறது கடவுளுடைய நோக்கம் அல்ல, நீங்க கஷ்டப்படுவது கடவுளுடைய நோக்கம் அல்ல, இப்படியே வறுமையில இருந்து இப்படியே செத்து போவது கடவுளுடைய நோக்கம் இல்லை. இப்படியே தான் சார் இருக்கணும் என் வாழ்க்கை, என்னாலாம் முடியாதுங்க, அது நான் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாதாங்க நான் மேலே வர முடியும், நான்லாம் வேலை செய்து சாதாரண வேலைங்க, இந்த வேலை வச்சு என்னால் மேலே வர முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கொண்டு இருந்தா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள். நீங்கள் வாயை திறந்து எப்படி பேசணும்னா இந்த உலகத்துடைய பேச்சை பேசக்கூடாது. எனக்கு உதவி செய்கிற கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் நான் பார்த்து கொண்டிருக்கிறபடினால் முழு பரலோகமே எனக்கு இறங்கி உதவி செய்யணும்னு சொல்லி நீங்கள் பேசணும். இங்கே வசனம் அடுத்த படிக்கலாம் பாருங்க, படிப்போம். இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் சொல்றாருப்பா, நீ இந்த உலகத்தை குறித்து பேசிட்ட, ஆனால் என்ன உனக்கு உதவி செய்யறதுக்கு நீ என்னென்ன பேசணும் பேசிட்ட, உன்னால் முயற்சி பண்ணி என்னென்னமோ பார்த்து ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டேன், இப்போ நான் உனக்கு எப்படி உதவி செய்கிறேன் பாருண்டார் பாருங்க, படிப்போம். நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். அவன் எங்கே பார்த்துட்டு இருக்கானா? வனாந்தரத்தில் ஏதாவது ஒன்று வரும்னு சொல்லிட்டு கீழே பார்த்துட்டு இருக்கிறான். நீ நிறைய பேர் எதுவுமே கீழே பார்த்துட்டு இருப்பீங்க, கீழே பார்த்துருக்கீங்களா? கீழே பார்த்துட்டு இருக்காது. எங்கே பார்க்கணும் சொல்லு, எங்கே பார்க்கணுங்க? இப்போ பல டைம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஜோக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சொன்னேன். ஒரு டைம் நான் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு 100 ரூபா கீழே கிடச்சிச்சு பாருங்கள், ஒரு 100 ரூபா கீழே கிடச்சிது. அந்த 100 ரூபா எடுத்து ரொம்ப சந்தோஷம், பக்கத்தில் யாரும் பார்த்தேன், யாரும் வரல, கர்த்தாவே நீ கொடுத்து ரொம்ப ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபா எடுத்துட்டேன். இப்போ அடுத்த டைம் எனக்கு காசு தேவைப்படும் போது எங்கே போகுது என் எண்ணம்? எங்கே போகுதுங்க? ரோட்டில் ஏதாவது 100 ரூபா கிடைக்குமா அப்படின்னு கரெக்டாக ரோட்டை தான் போகுது பாருங்க. ரோட்டில் எதனா போட்டிருப்பானா? ரோட்டுடைய புத்தி என்ன மாறல பாருங்க. ஏதோ ஒரு டைம் ரோட்டில் கிடச்சிது, ஆனால் ஒவ்வொரு டைம் வந்து ரோட்லேயே கிடைக்குமான்ற புத்தி என்ன பண்ணுறது? போகக்கூடாது. கடவுள் சொல்கிறேன், என்ன புத்தி உனக்கு, ரோட்டில் தேடிட்டு இருக்கிற, ரோட்டில் எல்லாமே ஒன்று வச்சுருக்கிறேன், அங்கே பாருப்பா, என்ன பாருப்பா, கஷ்டம் வரும்போது ரோட்டை தேடக்கூடாது, எங்கே பார்க்கணும் அங்கே பார்க்கணும். என்றைக்கோ ஒரு டைம் நடந்துச்சு. நீங்கள் எங்கே சேர்ந்தவங்கன்னா அந்த உலகத்தை சேர்ந்தவங்க. டெய்லியும் பாருங்கள், எழுந்தோன்னா வீட்டில் பாருங்கள், கஷ்டத்தையே பேசி இப்படியே பேசிட்டு இருக்கக்கூடாது. இங்கே வசனம் சொல்லுது, வனாந்தரமான இடத்துல வனாந்தரத்தையே பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ தான் கடவுள் ஒரு புது வழியை திறக்கிறார். நான் பாடின வழி திறக்கும் பாட்டு பண்ண அதிசயம் நடந்துடும். எப்படி தான் கடவுள் செய்வார்னு தெரியாதுங்க, ஆச்சரியமாக கடவுள் வழி திறப்பார். உங்களுக்கு எப்படி நடக்குன்னே உங்களுக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க இப்படி நடக்குமான்னு சொல்லி, அந்த வழியில் கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமாக செய்வாருங்க. ஏன்னா நீங்கள் தேவனை முன்பட வைக்கும்போது உங்களுக்காக அற்புதமாக வழியை போட்டு பிளானை போட்டு நடத்துகிற அந்த தேவன். இவங்க எல்லாம் அழுகுறான், வனாந்தரத்தில் கூட்டு வந்து எங்கேயா சாப்பாடு கொடுப்பீங்க, எங்கேயா சாப்பாடு வர்றது, ஒரு வழிமே இல்லை அழுகுறான். கர்த்தர் சொல்றாரு, உனக்காக வானத்தையே நான் திறப்பேன்றாரு. ஏன்னா நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல, நீ பரலோகத்துக்குரிய பிள்ளை, உனக்காக பரலோகமே இறங்கி சாப்பாடு அனுப்புன்றாரு. நல்லா படிக்கலாம் பாருங்க, படிப்போம். நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாள்ல 40 வருஷம் தான், 40 வருஷம் வானத்திலிருந்து மன்னாவை கர்த்தர் கொடுத்தா. ஒரு நாள் கூட அவன் சாப்பாடு பசியினால அவன் செத்து போகல. ஆனா அவன் சொன்னது என்ன? நாங்கள் பசியில சாகும்படிகளை கொண்டு வந்துட்டேன்னு சொன்னான். என்ன சொல்றான் மேல் வசனம்? அங்கே இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன், பசி பட்னியில் எங்களை சாகும்படி கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டான். கடவுள் சொல்கிறாரு, எப்பா உன்னை பசி பட்னி இல்லை, வானத்திலிருந்து ஒன்று மண்ணாவே அருளும்படி கடவுள் செய்கிறார். சொல்லலாம், நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், சொல்லுங்கள், நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்குரியவன் கிடையாது, நீங்கள் பரலோக ஜீவனுள்ள
தேவனுடைய பிள்ளைகள். எதுவுமே நம்புறீங்க? அப்போ டெய்லி வந்து என்ன பேசணும்? நான் இந்த பூமியில் இருந்தாலும் இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து பேச மாட்டேன். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. இவ்வளோதானுங்க சார் லோனு, பேங்க் லோனு 10 லட்சம் தானே, அதை கடல் ஈஸியாக அடிச்சிடுவாருங்க. இவ்வளோதான் சார் கடன், அந்த கடனே இல்லாதபடி கடவுள் மாற்றி விடுவாருங்க, கடவுளை நம்புகிறேங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை உங்களுக்கு முன்பாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே போங்க. பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி பாருங்க, கடவுள் உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை நம்புறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். டெய்லி வந்து இப்படி பேச ஆரம்பிங்க, டெய்லி வந்து இதை பேசாதீங்க. எரேமியா 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். டெய்லி வந்து பிரச்சனையை பேசக்கூடாதா, எழுந்து கடவுளுடைய வார்த்தையை பேசணும். கர்த்தர் சொல்கிறார் பாரு, சின்ன பிரச்சனைக்கு நீ சோர்ந்து போன எப்படிப்பா அப்படின்னு சொல்கிறார். எரேமியா 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. ஜெரேமியா சாப்டர் 12 verse 5 எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 12:5. நீ காலாட்களோட ஓடும்போதே, நீ காலாட்களோட ஓடும்பொழுது உன்னை இளைக்க பண்ணினார்களானால், உன்னை சொல்றாரு, நீ சும்மா காலாட்கள் நடந்து யுத்தத்துக்கு போகும்போது காலாட்கள் நடந்து போவான் பாருங்க, நீ நடந்து போகும்போதே நீ ரொம்ப சோர்வை பேசிட்டீன்னா, ஐயோயோ ரொம்ப கஷ்டம் போலதுங்க கிறிஸ்துவ வாழ்க்கை, போகும்போதே பிரச்சனையா இருக்குங்க, இப்படி நீங்க பேசிட்டீங்கன்னா, சின்ன பிரச்சனைக்கே கேட்டீங்கன்னா, சின்ன காரியத்துக்கே நீங்க பயந்து போயிட்டீங்கன்னா, இப்ப கடவுள் சொல்ற பாருங்க, படிப்பா, நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? குதிரைகளோடு எப்படி நீ சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள கர்த்தர் சொல்றாரு, நீ சாதாரண பிரச்சனைக்கே இப்படி பயந்துட்டீங்கன்னா, பெரிய பெரிய குதிரை போன்றதுக்கு எப்படி நீ சேர்ந்து ஓட முடியும்? எப்படி உன் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும்? சின்ன பிரச்சனைக்கே நீ சோர்ந்து மனம் தளர்ந்து போயிட்டியாப்பான்றாரு. குதிரைகளோடு எப்படி நீ ஓட போறன்றாரு. படிக்கலாம் பாருங்க. சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? கடவுள் சொல்றார், சின்ன பிரச்சனையை சோர்ந்து மனம் உட்கார்ந்து விடாது. இந்த பிரச்சனை தாங்க, கர்த்தர் பார்த்து வருங்க, அவர் மேல நம்பிக்கை வச்சு போயிட்டே இருக்கணுமா? எத்தனை பேர் போக ரெடியா இருக்கீங்க? டெய்லி இருந்தோன்னா சின்ன பிரச்சனைலாம் சோர்ந்து மனம் உடஞ்சி போகக்கூடாது. டெய்லின்னு சொல்லுங்க, கர்த்தரை எப்பொழுதும், எல்லாம் சொல்லாம, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், அதனால பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பார்க்க போகிறேன். அடுத்தது என்ன சொல்கிறாரு? பிரச்சனை நான் ஏன் பேசக்கூடாதுன்னா, நான் இந்த உலகத்துக்கு உரியவன் கிடையாது, நான் பரலோக தேவனுடைய பிள்ளை. இந்த உலகத்தில் ஏதாவது அற்புதம் நடக்கணும்னா அங்கே கேட்டால் அங்கேருந்து எனக்கு வரும். எனக்கு ஒத்தாசை கவர்மெண்ட்லேருந்து வராது, பெரிய பெரிய பேங்க் மேனேஜர் இல்லை, உங்கள் சொந்தக்காரங்க இல்லை, உங்கள் அப்பா அம்மா இல்லை, உங்கள் மாமனார் மாமியார் இல்லை, என்னுடைய அற்புதம் என் ஜீவன் உள்ள தேவன்ட்டு வரும். அவர்கிட்ட கேட்டால் அவர் எனக்கு அற்புதத்தை செய்வார். நம்புறீங்களா? அப்போ டெய்லி வந்து சொல்லணும், நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, நான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளை. நம்மளாம் எழுந்து ஜெபம் பண்ணலாம் பாரு, எல்லாம் நன்றி சொல்லும். ஆண்டவரே, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை, பரலோக ராஜ்யத்துக்குரியவன் நான். இந்த உலகத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரிய பிள்ளை நீங்கள் கிடையாது. இந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ரேடியோ வந்து பேசணும், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உண்பன்னு சொல்லி அதை எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாதா? கர்த்தர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி நான் நம்பணுமா? ஏதோ சொல்கிறேன், கர்த்தரை நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாம் எழுந்து ஜெபம் போல, எல்லாம் நன்றி செலுத்தி, நன்றி அப்பா, நீர் என் கூட இருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து நன்றி செலுத்தலாமா? எல்லாம் நன்றி செலுத்தணும். அப்பா, நீ காலாட்களோட நடந்து போகும்போதே நீ உள்ள பேசினா, குதிரைகளோடு எப்படி போக, பெரிய பெரிய காரியத்தை நீ எப்படி செய்ய போற? ஒரு சாதாரண காரியத்தை உன்னை செய்ய நினைக்கும் போது இதையே நீ சோர்ந்து போயிடுற. உன்னை வச்சு நான் பெரிய காரியத்தை எப்படி செய்யறது? சின்ன காரியத்தையே மனம் உடைஞ்சு போயிட்டேப்பா. ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலன்னு என்கிட்ட சோர்ந்து போயிட்டே, ஒரு 10,000 ரூபாய் உனக்கு வரலன்னு சோர்ந்து போயிட்டேன், ஒரு 1,00,000 ரூபாய் உனக்கு கிடைக்கலன்னு சின்ன விஷயத்துக்கே சோர்ந்து போயிட்டே. உன்னை கொண்டு நான் பெரிய பெரிய காரியத்தை எப்படி செய்யறது? இந்த பூமியில் இருந்தாலும் உலகத்தில் அநேக உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க அல்ல. உலகத்தான் இப்படி பயப்படலாம், கவலைப்படலாம், நாளைக்கு என்ன நடக்குன்னு சோர்ந்து போகலாம். உலக மனுஷர்கள் கவலைப்படலாம், வேதனைப்படலாம். ஆனா நீங்க உலகத்தான் இல்லை, நீங்க உலக பிள்ளைகள் அல்ல, நீ பரலோகவாசி, பரலோக பிள்ளை, பரலோகத்தினுடைய தேவனுடைய ஆட்சியின் கீழே இருக்கீங்க. நீங்க அப்படி பேசக்கூடாது. எதிர்காலத்தை குறித்து உலகத்தான் கவலைப்படலாம், நீங்க கவலைப்படக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி அவங்க பயப்படலாம், ஆனா நீங்க பயப்படக்கூடாது. நீங்க கடவுளுடைய பிள்ளை, கர்த்தர் எனக்கு நன்மையான காரியங்களை செய்வார்னு பேசணும். டெய்லி இருந்து அப்படி பேசணும், எனக்கு நன்மையான காரியங்களை அவர் எனக்கு செய்வார், எல்லா நன்மையான காரியங்களை எனக்கு கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார்.
நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, எல்லாம் வாயில திறந்து நன்றி ராஜா. நீங்க கூட இருக்கீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர், வாக்கு மாறிடா. சொல்லாமா? எனக்காக தமக்கென்று